விஜய் அவர்கள் 2026 முதல்வர் ஆவாராம். ஐடிபிஎஸ் லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்கு. அது இல்லாம ஒரு வார காலமா விஜய் அவர்கள் தாவேகா பார்த்தீங்கன்னா கூட்டணியில சேர்ந்துரும், என்டியோட சேர்ந்துரும், இவங்க கிட்ட இருந்து சோர்ஸ் வந்துருச்சு, முக்கியமான அறிவிப்புகள் எந்த அறிவிப்பும் வெளியிடாம இவங்களுக்குள்ள ஒரு தியரி கிரியேட் பண்ணி அதை ஒரு யூடியூப்ல சில பேர் பேசுறாங்க, ட்வீட் போடுறாங்கன்னா பரவாயில்ல. முன்னணி ஊடகமும் சரி, அவங்களும் சில கேள்விகள் இருக்கு. அவங்களும் இந்த பார்த்தீங்கன்னா நியூஸ் கேர் ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், செய்தியை ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இவங்க பேசிட்டாங்க இவ்வளோ சீட்டு அப்படிங்கிற முதற்கொண்டு இவர் துணை முதலமைச்சர் இவ்வளோ சீட் ஷேரிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த ஊடகத்தில் சொல்றாங்க. செய்தியை யார் ஃபர்ஸ்ட் சொல்றதை தாண்டி செய்திகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய இது பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் அதான் தெளிவாக பார்க்க போறோம். கருத்து கணிப்பு பிளஸ் ஒரு வாரம் என்ன சுற்றி நடந்துட்டு இருக்கு, முக்கியமான பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கப்ப அதை பெருசு பண்ணி பேசாம ஊடகங்கள் எல்லாம் தாவேகாவை மையப்படுத்தி அரசியல் பேசினா வியூஸ் நிறைய வரும். இது ஒரு விதத்தில் தாவேகாவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நியூஸை பார்க்குறவன், ஒரு அஃபிஷியல் சேனல் பார்க்குறவன் அப்படிங்கிறவ கரெக்டான செய்திகள், உண்மையான செய்திகளை மட்டும் கொடுத்தா அந்த ஊடகத்துக்கு நல்லா இருக்கும். அதை தவிர்த்து அஃபிஷியல் நியூஸ், எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வராமல் பிஜேபியோட தலைவர்கள் சரி, நயனா நாகேந்திரனும் சரி அப்படின்னு சொல்லலை, அவரும் சொல்லலை, ஆல் இந்தியா லெவல்லையும் எதுவும் சொல்லலை, முக்கிய பொறுப்புள்ள இருக்கிறவங்க யாருமே சொல்லலை. இங்கிட்டு தாவேகா சார்பா அவங்க ஸ்டாண்ட்லேருந்து மாறின மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும், எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லலை, எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லலை. நிர்மல் குமார் அவரு தெரியும், ப்ரெஸ் மீட்டையும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு, இதே மாதிரி தான் ட்வீட் போட்டிருந்தாரு. முக்கியமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அது திசை திருப்பதற்காக எப்பயும் போல டிவிக்கு மேலே கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற சொல்லி. இதுல என்னன்னா நிறைய பேர் சில பேர் உண்மை நம்பி இது ஒரு பாசிட்டிவா நிறைய பேர் கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர், இன்னொரு பக்கம் கூட்டணிக்கே போவேனா, கூட்டணி வேணான்னு சொல்லி விஜய் அவர்களே விமர்சிச்சு அந்த மாதிரி பதிவுன்னு பார்க்க முடியுது. இன்னும் அந்த ஒரு கன்ஃபர்மேஷனே வரல. வரட்டும், அவங்க அஃபிஷியலா சொல்லுவாங்க. செய்திகளே வராம செய்திகளை உருவாக்கி அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணி முக்கியமான பிரச்சனைகள் மறைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த ஒரு வாரத்திலே பார்த்துருப்போம் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப மனவேதனையா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் பல பிரச்சனைகள் நாள்தோறும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருப்பு இருக்குன்னு சொல்றாங்க, பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் அவ்வளவு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சில வதந்திகளும் போர் சம்பந்தமா சரி இந்த மாதிரி வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில ஊடகங்கள் சரி கொஞ்சம் கவனமா உங்க செய்தியை வெளியிடுங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்க ஊடகங்கள் மேல நம்பிக்கையே குறைஞ்சிட்டு வருது. நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வருவோம், கருத்து கணிப்பு வரும். இப்படி ஒரு பக்கம் கூட்டணி போலாம் ஜெயிக்க முடியும், அது வேற விஷயம். கூட்டணி சப்போஸ் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இவங்க 200+ சீட் ஜெயிச்சிருவாங்க. டிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அமைஞ்சிரும். அது அவங்க முடிவெடுக்கிறது இன்னும் விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. பட் அவர் தனியாவே எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறத கருத்து கணிப்புல நீங்க வெளியிட்டதை பார்த்தோம். விஜய் அவர்கள் அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கு முதல் இடத்துல இருக்காரு. ஸ்டாலின் அவரும் அதே இடத்துல இருக்காரு. தனிப்பட்ட செலிபிரிட்டியா, தனிப்பட்ட பாப்புலாரிட்டியா பார்த்தா விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா கட்சி பலம் இதெல்லாம் சேர்த்து அவரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி செகண்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி 50 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. 80+ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா 80 இடங்கள்ல மேல ஏடிஎம்கே டெபாசிட் போயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி இதை தாண்டி கூட்டணி கணக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஒரு இதுல சொன்ன மாதிரி அரித்தமெட்டிக்ஸ் கணக்கெல்லாம் எடுபடாதுன்னு சொல்ற மாதிரி அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்தாலும் மக்கள் மனசுல இந்த ஒரு மும்முனை போட்டி வந்துருச்சு. இதை தவிர்த்து கிங் மேக்கரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லயோலா கல்லூரி மாணவர்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. பிஃபோர் நிறைய இது பண்ணது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் மூலியமா என்ன தெரியுது, விஜய் அவர்கள் கீ ஃபேக்டரா இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புனாலும் சரி, ஊடகத்துல அவரை பத்தி தான் பாசிட்டிவாகவும் பேசுறாங்க, நெகட்டிவாகவும் பேசுறாங்க. சென்டர் ஆஃப் தி எலெக்ஷன் இதுல தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தினா விஜய் அவர்கள் இருக்காரு. இது ஒரு சைடு ஒரு பாசிட்டிவ் தான். பட் இதை தவிர்த்து எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில அவர் விஷயத்தை பத்தி பேசுற அதுக்கு கொடுக்குற ஆர்வத்தை மற்ற செய்திகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஊடகத்தை இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். அப்பதான் நிறைய விஷயம் தெரிய வரும் மக்களுக்கு. ஓவராலா இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா டிஎம்கே கூட்டணிக்கு இவ்வளோ 23 கட்சிகள் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியா கேட் வாக்கா இருக்காதுங்கிறது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து திமுக கூட்டணி இன்னும் பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தொகுதி பங்கீடு முடியல.
அதுலேயும் அவங்க தொகுதிகள் கூட கேட்டுட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சு வரல, முடிஞ்சா கூட இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து தொகுதி பங்கீட்டு வரல. இன்னொரு விதமான அலையன்ஸ் கூட உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு பொருளுக்கு. எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நாள் எப்பயுமே நமக்கு எந்த ஒரு எலெக்ஷன்லையும் சரி ஒரு 2 மாதம் முன்னாடி கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும், கூட்டணிலாம் ஃபிக்ஸ் ஆயிரும். பட் இன்னும் அந்த கூட்டணி ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் சரி, யார் முதல்வா வருவா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கூட இந்த லெவலில் வராமல் இருக்கிறது இந்த ஒரு தேர்தல் தான் ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்க போது. என்னதான் சொல்லலாம், இவ்வளோ படைபலம் இருக்கு, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, இன்னாள் அமைச்சர் இருக்காங்க, இப்படிலாம் இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் சரி இந்தியா லெவலில் மக்கள் தலைவர் மையமாக வச்சு தான் தேர்தலை வாக்களிப்பாங்க. இந்த ஹெவி வெயிட்ஸ் இந்த மாதிரி முன்னாள் அமைச்சரோட 50 தொகுதி 60 தொகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான தொகுதிகள். அவங்க கிட்ட போன டைம் ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களே இந்த டைம் ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. மற்றபடி மீதி இருக்க 170 180 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் வேட்பாளரை விட தலைவரை அவ்வளோ மையமாக வச்சு தான் வாக்கு செலுத்துவாங்க. நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துருப்போம், பிஜேபி வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குரல்ல வேணாங்கிற அதிகமாக வாக்களிச்சிருப்பாங்க. இந்த முறையும் அந்த ஒரு தலைவர் மையப்படுத்தி விஜய் அவர்களுக்காக இல்லை ஸ்டாலின் அவரை திருப்பி வரட்டும் அப்படின்னு, இல்லை எடப்பாடி வரட்டும், இந்த மும்முனை போட்டி சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படியும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த மும்முனை போட்டியில் யார் வரணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியுது. இந்த ஒரு தலைவர்கள் மையமாக வச்சு நடக்க போகிற தேர்தலில் டிஜிட்டல் மீடியா மிகப்பெரிய இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதான் இந்த அனலைஸ் சொல்லி 1 வீக்காக தொடர்ச்சியாக இந்த ஊடகத்தில் நிறையா விவாத பொருளாக ஆச்சு. இன்னும் கொஞ்சம் இது ஒரு சைடு இருக்கட்டும், எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நியூஸ் பைட் வருது, கிளிக் பைட் வருது, வியூஸ் வருது, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் முன்னணி நிறுவனங்கள் தரமான செய்திகள், கரெக்டான செய்திகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. அது சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.